integrate the function x root of 1 plus 2x square. இந்த கொஸ்டினை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்டகிரேட் பண்ணி படிக்க போகிறோம். இந்த கொஸ்டின் நம்ம CBSE புக்கில் இருந்து கிளாஸ் 12 7.2 எக்ஸசைஸில் உள்ள ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? பொதுவாக இன்டகிரேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம என்னென்ன எழுத போகிறோம்? we are going to write it as ஐன்னு எடுத்துக்க போகிறோம். அது ஐன்னு எடுத்துக்கிறோம். நம்ம கொடுத்துருக்குற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது பேர் இன்டகரண்ட். அதை எழுதிக்கலாம். அங்கே என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அங்கே என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் பீங் யூஸ்ட் இன் தி இன்டெகிரண்ட். ஸோ we are allowed to do integration. நம்ம இன்டெகிரேஷன் யாரால் மட்டும்தான் பண்ண முடியும்? we can integrate with respect to x மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ this is known as the integrand. இதை நம்ம இன்டெகிரண்ட் நம்ம சொல்லுவோம். இன்டெகிரண்ட்டை நம்ம இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் யார்? எக்ஸ். அவங்கள பொறுத்து மட்டும்தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் 7.2லேருந்து எடுத்துருக்கிறதுனால இந்த சாப்டர் ஃபுல்லும் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, we are used to நம்ம எப்படிப்பட்ட இன்டெகிரன்ஸாக இருக்கணும்னா இன்டெகிரல் ஓவர் எஃப் ஆஃப் ஜி. அப்புறம் இந்த ஜி இருக்குல்ல, இந்த ஜியுடைய டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேஷன் அது வெளியே இருக்கும், டிஎக்ஸ். நம்ம எல்லாமே சிங்கிள் வேரியபிள் இன்டெகிரேஷன் தான் படிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும் மேக்ஸிமம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்படிப்பட்ட ஃபார்மாக we have to convert. இதை மாதிரி நம்ம ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜியை நம்ம என்னவா எடுத்துக்கணும்? we have to consider it as t. t is equal to g அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்புறம் dt by dx என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது டெரிவேட் ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்புறம் we have to convert everything as a variable of t. எல்லாத்தையுமே நம்ம டீங்கிற இந்த ஃபுல் இன்டகிரேஷனையுமே நம்ம we have to convert in a variable of t-ல மாற்றணும். முதல்ல நம்ம கொஸ்டின் இருக்கா, கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணால் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா 1 + 2x square the whole power 1/2. ரூட்டை எப்படி எழுதலாம்? அதை மாதிரி எழுதலாம். ஸோ அதை ரீரைட் பண்ணுறேன். integral x the whole power 1 + 2x square the whole power 1/2 dx. இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 2x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x. அப்படி தானே? ஸோ அதை மாதிரி 4x, நம்ம 4 இல்லை, அது நம்பர், அது பிரச்சனை இல்லை, ஆனால் எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம முடிவு பண்ணிடலாமா யாரை நம்ம ஜியாக கன்சிடர் பண்ணணும், யார் எஃப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு? ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா we have a function மொத்தமாக we have a function like this, the whole bracket power 1/2. இவங்க தான் நம்முடைய எஃப். அந்த எஃப்க்குள்ளே யார் இருக்கா? அந்த ஃபங்க்ஷன் ஜி இருக்காங்க. ஓகே, போகலாமா? இப்போது 1 + x square நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம்? t அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? t is equal to அந்த g ஃபங்க்ஷன் 1 + 2x square. இப்போ dt by dx கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த t இருக்கிற இடத்துல 1 + 2x square அப்படின்னு எழுதிக்கிறோம் by dx. இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதலாம். 1 dx plus d by dx of 2x square. ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ நம்ம 2 நம்ம தொடக்கூடாது, அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ d by dx of x square இருக்கும். x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணணும்? பவரில் இருக்கிற 2வை நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். ஸோ பவர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பவர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வரக்கூடியது 2 - 1 is 1. அந்த 1 நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 × 2x is 4x. ஸோ நம்ம 0 எழுதணுமா? 0 எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் 4x.
ஸோ இது என்னது dt by dx. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா எல்லாத்தையும்? ஸோ நமக்கு கொடுத்துருக்க அந்த இன்டெக்ரண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸை நான் எதுவும் தொட போகிறதில்ல. 1 + x² நான் எதாவது எடுத்துக்கிடணும். 1 + x² ஐ எம் கோயிங் டு கன்சிடர் இட் அஸ் டீன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 + x² பதிலாக நான் t அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ dx எனக்கு வேணும். dxஐ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ dxஐ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஐ எம் கோயிங் டு பிரிங் த dx டு தி அதர் சைடு. அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 4xஐ லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ டிவைடட் பை 4x. ஸோ dxஐ நம்ம எப்படி எழுதலாம்? dt by 4x அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ dxஐ வில் பி ரைட்டிங் இட் இஸ் dt by 4x. இப்போ யாரும் கேன்சல் பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு கேன்சல் x and x. கேன்சல் பண்ணலாம்ல? ஸோ we are going to integrate with respect to யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம்? டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ டி மட்டும்தான் நம்ம இன்டெகிரண்டில் இருக்கணும், மற்றவங்களுக்குலாம் வேலை இல்லை. ஸோ 4க்கு நமக்கு இங்கே வேலை இல்லை. ஸோ ஐ கேன் ரிமூவ் 4 அவுட் சைட் ஆஃப் தி இன்டெகிரேஷன். எடுத்துடலாமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 integral root t dt. So what is root t? It is t power 1/2. ஸோ இது பார்க்க பவர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம ஃபார்முலாவை ரீகேப்சுலேட் பண்ணலாமா? x power n dx ரீகால்னு x பவரில் இருக்கிறத ஒன்று கூட்டுங்க, அதே மாதிரி கூட்டினதை கீழே எழுதி வச்சுருங்க. ஸோ இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. பவரில் யார் இருக்காங்களோ அந்த நம்பரோட 1 ஆட் பண்ணணும், அதே நம்பரை கீழே எழுதிடணும். ஸோ நம்ம எழுதும் பொழுது எனக்கு இங்கே பவரில் யார் இருக்கா? ஐ ஹவ் 1/2. 1/2ஓட 1 ஆட் பண்ணால் அரை ப்ளஸ் 1, half + 1 is 1.5, அதாவது 3/2. 1 + 0.5 கரெக்டா? புரியுதா? ஓகே, லெட்ஸ் டேக் இட் இன் சச் அ வே. ஸோ 1/4 எழுதிக்கிறேன். இன்டெகிரேட் பண்ண பிறகு ஐ ஷுட் நாட் ரைட் தட் சிம்பிள்லாம் எழுதக்கூடாது. 3/2 ப்ளஸ் c. ஸோ 3/2 எப்படி எழுதலாம்? மல்டிப்ளைடு வித் 2 டிவைடட் பை 3 t பவர் 3/2 ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இது ரொம்ப முக்கியமாக போடணும். இப்போ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? 2. ஸோ என்ன இருக்கும் ரிமைனிங்காக? 2 3s are 6. ஸோ 1/6 t பவர் 3 பவர் 3/2 ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஸோ இப்போ டீக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் t ஐ கேன் சப்ஸ்டியூட் 1 + 2x² the whole power 3/2 ப்ளஸ் c. இதான் நம்முடைய ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ until the end. வேறு ஏதாவது ப்ராப்ளமில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கைண்ட்லி let me know in the கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் மேக் யூ another video. நன்றி.